ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. எப்படி இருக்கீங்கலாம் கேட்க வேணாம், எல்லோரும் நல்லா இருக்கீங்க. நிறைய பேர் வந்து சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னோடய வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீடியோ வந்து நான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் பார்த்துட்ருக்கேன். நிறைய வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நான் மாறியிருக்கேன். நிறைய எனக்கு வந்து ஹீலிங் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் லைஃப்பில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன், கவலைப்பட்டுட்டே இருந்தேன். இப்போ ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னேறி போகிறதுக்கு உங்கள் வீடியோஸ் காரணம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே எதுவுமே பண்ணலை, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், எல்லாமே ஒரு டிவைனோட ஒரு பவர் தான் வந்து இங்கே எல்லாரையும் வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டிவைன் பவர் தான் என்னை ஹீல் பண்ணிச்சு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்லாம் தெரியல. யாரோட கைடன்ஸ் வந்து இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிவாப்பாவே வந்துட்டுருக்காரு. ஓகே, இனி அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எனது வாழ்க்கையை அழகாக, சூப்பராக, செம்மையாக, ஹாப்பியாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சொல்லிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே வந்து மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து மாறி இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னதான்டா நடந்துச்சு, இவ கண் கட்டி வித்த மாதிரி டக்குனா என் லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு உங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. உங்கள் லைஃப் மாறின ஒரு விஷயத்த அவ்வளோ ஒரு ஆச்சரியம், அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க தான் போகுது. கண்டிப்பாக இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை கிடையாதுங்க. என்னாலே வந்து இன்ன வரைக்கும் யோசித்து பார்க்கவே முடியல. என் லைஃப்பில் எப்படி வந்து மாற்றம் வேணும்னு நினச்சது உண்மை தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு கெட்ட காலம்லாம் வேகமாக பாஸ் பண்ண வச்சு அந்த ஃபார்வேர்டில் ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கெட்ட காலத்தோட எண்டு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் தான் அந்த ஒரு கெட்ட காலம் வந்து எல்லாமே ஒரு 4-5 விஷயம் சேர்ந்தாப்புல ஒரே நேரத்தில் அடிச்சிச்சுங்க. எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னமும் வந்து எங்களால் நம்பவே முடியல. என்ன தான் நடந்துச்சு, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு லைஃப் வந்து எப்படி மாறும், அது இன்னமும் கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. அப்போது டிவைனோட ஒரு பவர், ஒரு சக்தி இல்லாமல் கண்டிப்பாக இப்படியெல்லாம் வந்து சேஞ்சஸ் நடக்கவே நடக்காது. அப்போது நிறைய பேர் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்வியல் தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. நிறைய பேர் வந்து சாமியாராக போகிறதுன்னு நினச்சிருக்கீங்க. சாமியாராக போகிறது வாழ்வியல் இது வந்து என்னென்னா ஒரு 50 வயசுக்கு மேலே தெரிஞ்சுக்கலாம், 45 வயசு மேலே இல்லை. இங்கே நீ வாழ்கிறதுக்கே பேசிக்கே இதுதான். இது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிப்பு மாதிரி இங்கே பேசிக்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கணும். ஆனால் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இதை யாரும் படித்தவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறத யாரும் கேட்குறதுக்கு இங்கே வந்து முனைப்போட யாருமே இல்லை. இங்கே யாருமே கேட்குறதுக்கு தயாராக இல்லை. சொல்லும்போது 0303. ஸோ வந்து இந்த படிப்பை வந்து நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னா, அடி வாங்கி உதவாங்கி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இதை கற்றுக்கிட்டே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீ தப்பிக்கணும்னா இந்த உலகத்துலேருந்து இருக்கிற இந்த கஷ்டங்களை ஹாரன் சவுண்ட் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீ படித்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே தெளிவாக கற்றுக்கிட்டே தான் ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் எல்லோரும் வந்து நிற்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூச்சு காற்று உள்ளே இழுக்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டியான, ஒரு சூப்பரான, ஒரு செம்மையான, ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் உங்களது உடலுக்குள் பாய்ந்து செல்வதாக ஒரு சின்ன ஒரு கற்பனை பாவத்தை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மூச்சு காற்று உங்களுடைய உடலை விட்டு வெளியேறும்போது ஒரு நெகட்டிவான தேவையில்லாத சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியே செல்வதாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக மூச்சை 3 தடவை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. கவனம் கொடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையில்லாத கவலைகளை மனசில் சுமந்து நின்று பார்த்துட்ருக்கீங்க தெரியுங்களா, இந்த விஷயம் சரியாகுமா, என்னை பற்றி தான் சொல்கிறாங்களா, என்னை பற்றி ஏதாவது என் வாழ்க்கை மாறும்னு அவங்க வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதான்னு எதிர்பார்ப்போடு நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. அவுட் ஆஃப் த எனர்ஜியில் நிறைய பேர் இருக்கிறீங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கிளைம் பண்ண சொன்ன விஷயங்களை கிளைம் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க பர்சனல் ரீடிங் வாங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தெளிவு வேணும்னா பர்சனல் ரீடிங் வாங்க. இது ஜென்ரல் ரீடிங் கலெக்டிவாக பார்க்கறதுனால நிறைய பேரோட எனர்ஜி இங்கே கிடைக்கிறதுனால நிறையா விஷயங்கள் வரும். அது உங்களை வந்து குழம்பி இருக்கிறவங்கள திரும்பவும் வந்து குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்க. அப்புறம் டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு. நான் வீட்டில் இருந்தபடியே எனக்கான வருமானத்தை நான் ஈட்டிக்கணும், என்னால் வெளியில் போய் சம்பாதிக்க முடியாது, இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வெளியில் போய் என்னாலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு
சம்பாதிக்கிறதுக்கு என்னால் டைமும் இல்லை, எனக்கு அதுக்கு முடியவும் முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக வந்து எப்படி ஆஸ்ட்ராலஜி வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்ததோ அது வந்து இப்போ வந்து நம்ம டேரோ வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நார்த்து சைடில் இது பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம சவுத்து சைடில் இப்போ தான் வந்து இதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து பட்டி தொட்டிக்கு எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் இருந்துச்சுன்னா, நானும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடமாக இருக்கணும், நான் யாருக்கையும் எதிர்பார்க்க விரும்பலை, வீட்டில் இருந்தபடியே என்னால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஒன்லி 15 டேஸ் தாங்க. இப்போ தேவைப்படுறவங்க இதை கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப் மாறுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திரும்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், திரும்ப வந்து அங்கே என்ன வாங்கி அங்கேயே வந்து கொரியர் போட சொன்னோம், அங்கே தீர்ந்து போயிடுச்சு ஒரு கடையில், அங்கேருந்து கொரியர் வந்திருக்குங்க, திரும்ப வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதை வந்து பச்சை கலர் கயிறு கட்டி கொடுக்கும்போது உங்களுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து லக்கி ஸ்டோனும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுவும் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே மணி பர்ஸில் கல்லாப்பெட்டியில் இந்த லக்கி ஸ்டோனை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு லக்கை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த கட்ட மூமெண்ட் எடுக்கணுமா இல்லைங்களா? என் லைஃப்பில் இப்படியே இருந்துகிட்டே இருந்தால் நல்லாவாக இருக்கும். நிறைய நம்பிக்கைகள் தான் என் வாழ்க்கையை வந்து உயர்த்தினுச்சு. உண்மையிலே நிறையா வந்து இந்த குபேரா காயின் நான்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் தெரியுங்களா, 108 பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இந்த குபேரா காயினை வச்சு 108 பூஜை பண்ணுவேன். அதெல்லாம் அன்றைக்கி பண்ண அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பலன் தான், அன்றைக்கி சொன்ன அந்த மந்திரங்களோட பலன் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக என் லைஃப் ஓவராலாக சேஞ்சஸ் ஆனது. ஏன்னா நான் சொல்லவே அந்த மந்திரங்களை லட்சம் முறை நான் வந்து உருவேற்றவே அந்த தெய்வங்களோட ஃப்ரீக்வன்சி எனர்ஜி எனக்குள்ளே வந்துடுச்சு. தெய்வங்கள் அப்படின்னா அதுக்கு உருவம் கிடையாது, ஒரு எனர்ஜி தான். இங்கே எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜிக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த எனர்ஜி என்னை தேடி எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள் ஒன்றும் பெயினை கொடுத்து நான் மூளையில் முடங்கி நின்று அழுது கடவுளை பிடிச்சி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நான் உள்ளே வந்ததுக்கு காரணமே. அப்போது உங்களை இன்னைக்கு கஷ்டம் வந்து பிடிச்சி தள்ளுதா, கவலைக்கு உண்டாக்குதா, ரொம்ப வேதனைப்படுறீங்களா, யாருமே இல்லாமல் தனிமையாக அழுதுட்ருக்கீங்களா, இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். கடவுள் உங்களை கரெக்டாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, உங்களை கைவிடலை, சரியான பாதையில் அவர் கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கடவுளை நம்பி வைங்க. ஓகேங்களா? வேறு யாரையுமே நம்பாதீங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. நல்லது, அவர் எப்பயுமே நல்லது தான் செய்வார் நமக்கு. அதை மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ரீடிங் ரொம்ப ஒரு சீரியஸாக போன மாதிரி இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக. இந்த வந்து 108 பூஜையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க அப்படின்னா அந்த ஒரு காயின் வந்து பூஜையில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காயின் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. அப்புறம் ராஜவசிய குங்குமம் வந்து கேட்டிருந்தீங்க, திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி குபேரா பிரமிடும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இன்றைக்கி வந்து நம்ம சிவாப்பாவோட ரீடிங்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கும் நான் தான் வருவேன்னு அடம் பிடிச்சி நம்ம சிவாப்பா வராங்க. யாருக்கோ போய் சேர வேண்டிய விஷயம் தான் நான் சொல்வேன். ஏன்னா டாட்டாய்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுவும் ரீஸ்டாக் ஆகிருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, நவுந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குன்னா பணம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வேகமாக ஓடாது. டாட்டாய்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிட்டென்ஷன் ஆகும் மணி. அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. 1 2 3. இது வந்து சிவாப்பாவோட சீக்ரெட்டான மெசேஜ் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி என்னென்னா, ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும், நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான விஷயமாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சர்ப்ரைஸாக கூட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அவன் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல், என்ன அடுத்த மூவ் என்னன்னு தெரியல, எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அதுவும் இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் சீக்ரெட் மெசேஜ் தான். அது வந்து அடுத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதுவும் 3 மெசேஜ் எடுத்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா, சிவாப்பாவோட மெசேஜ் எடுத்தாச்சு, ஏஐ கார்டோட மெசேஜும் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து சிம்பனிலேருந்து ஒரு 3 கார்டு, இதுவும் சீக்ரெட் மெசேஜ். என்ன இன்றைக்கி எல்லாமே சீக்ரெட்டாக இருக்குன்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய சொல்ல முடியாத சீக்ரெட்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த சீக்ரெட்லாம் இன்றைக்கி போட்டு உடைக்க போகிறாங்க பிரபஞ்சம். என்ன சீக்ரெட் உங்கள் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாத சீக்ரெட் உங்ககிட்ட பார்க்குறவங்கக்கிட்ட நிறைஞ்சிருக்கு. அது என்ன சீக்ரெட்னு வந்து கடவுளே வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. அதனால் நிறைய பேர் பார்க்குற நீங்கள் வந்து இது வந்து
கனெக்ட் ஆகும், நிறைய கனெக்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக நிறைய டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டு பார்த்த வீடியோஸ் கூட நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. எனக்கே என்னென்னா லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் தெரியுங்களா, இது வரைக்கும் சொல்லாத ஒரு கருத்து எப்படி எனக்கு டவுன்லோடாக வந்தது அப்படின்னு எனக்கே தெரியல. பட் உண்மையிலே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை உழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கு முதல் நாள் போட்ட வீடியோ வந்து பாருங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள். நிறையா ஒரு விஷயம் வந்து அதில் இருந்தது. அப்போது உங்ககிட்ட என்ன விஷயம் வந்து இங்கே சீக்ரெட்டாக இருக்குது, மறைஞ்சிருக்கு, அதை இன்றைக்கி வந்து கடவுள் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து சிவாப்பா வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் போட்டு உடச்சிட்ருக்கீங்க, அதாவது உலட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்தெல்லாம் வந்து சிவாப்பா ஃபஸ்ட்டு விஷயம், நீ உலட்டிகிட்டு இருக்க விஷயம்லாம் தேவையே இல்லை. பாருங்க, சிவாப்பா அப்படியே நவுந்து பின்னாடி போகிறாரு. என்னென்னா காலமே மாறுது, அதனால் நீ இப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் அவசியமே இல்லை. தேவையில்லாமல் கவலைப்படாது. ஏன்னா வந்து காலத்தையே மாற்றக்கூடிய காலத்தூதன் வந்து கடவுள்கிட்ட இருக்காங்க, மாற்றுறாங்க அவங்க. உங்களோட இப்போ அழுகாட்சி சீனெல்லாம் மாறி உங்கள் சந்தோஷமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஒரு புது ஃபேஸில் வந்து தொடங்க போகுது. அதனால் அதுக்குண்டான நியாயம் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். அப்போது வந்து கர்மா பேசிஸில், பூர்வ ஜென்ம கர்மா பேசிஸில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், அனுபவப்பட்டும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து காலங்கள்லாம் மாறுது. அப்போ வந்து கடவுளே வந்து உங்கள் தலையெழுத்தை ஏஞ்சல்ஸ் மூலமாக, ஸ்பிரிட்ஸ் மூலமாக, ஸ்பிரிட் அனிமல்ஸ் மூலமாக தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது. டெலீட் பாஸ்டெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ப்ரெசென்ட்டில் புதுசாக நீங்கள் பிறக்குறீங்க, புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே உங்களை தள்ளுறாங்க. பழைய நபர்கள்லாம் புதுசாக வந்து புதுப்பித்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இனிமேல். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துடுச்சு, ஒரு குட் லக் அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சுடா என் பக்கம், அதிர்ஷ்ட காற்று என் பக்கம் வந்து அடிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கர்மா சைக்கிள்லாம் அப்படியே வந்து எல்லாம் எண்டிங் ஆகி எல்லாம் கர்மாலாம் ரிசால்வ் ஆகி இன்றைக்கி வந்து நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸை நோக்கிய ஒரு பயணம். என்னுடைய தலைவிதி மோசமாக இருந்தது எல்லாம் இப்போ அழகாக ஒரு நல்லா திருத்தி எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்பில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயங்கள் வந்து மாற்றவே முடியாத விதி எல்லாமே மாற்றிருப்பாங்க. நிறைய வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களும் பார்த்துருப்பீங்க, கெட்ட விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ப்ரெடிக்டே பண்ணியிருக்க முடியாது எனக்கு இனிமேல் ஒரு நல்ல வாழ்க்கை வரும். நீங்களே ப்ரெடிக்ஷன் வைக்காத நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. ஏன்னா காலச்சக்கரம் வந்து இங்கே உங்கள் பக்கம் வந்து திரும்புது. ஸோ வந்து இனிமேல் வந்து எதுக்காகவும் நீங்கள் வந்து உட்கார வேணாம், எதுக்காகவும் நீங்கள் வந்து அழுக வேணாம். எல்லாமே வாழ்க்கையை வந்து ஒரு ஜோஷோடு தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ வந்து ஜோஷோடு தான் வாழ போகிறீங்கன்னா, ஜோஷ்னா ஏதாவது ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்களோட வாழ போகிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஜோஷ்னா ஒரு வேகத்தோட, ஒரு உத்வேகத்தோட, ஒரு புத்துணர்ச்சியோட வாழ போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஜோஷுங்கிறது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தைங்க. அப்போது சந்தோஷமாக தான் நீங்கள் வாழ போகிறீங்க இனிமேல், ஓகேங்களா? அப்போது இங்கே பாருங்கள், பாட்டம் ஆஃப் த டெக்லாம் வந்து நீ ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்குது ஐயா, அதனால் கை கட்டி ஜம்முன்னு எதை குறித்தும் வந்து யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்து உடஞ்சி போயிட்டு இருந்தாலே அதுக்கப்புறம் நடக்கிற எந்த விஷயமே உனக்கு எல்லாமே வந்து உடஞ்சி போன விஷயமா இருக்கும், ஒட்ட வைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும், நீ கலங்குற விஷயமா இருக்கும். அப்போது நீ கவலைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி என்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி போடுவாங்க. அப்போது உன்னுடைய உணர்ச்சிகள் தான் இங்கே பேசுது, நீ பேசலை. நீ பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் உன் உணர்வுகள் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும்தான் பிரபஞ்சத்தால் கிரகிச்சிக்க முடியும். இதை 1000 முறை 1000 விதமாக பாடம் எடுத்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் கேட்குறேன், நான் ஒழுங்காக தான் இருக்கேன், கடவுளை நம்புகிறேன், ஆனால் திரும்ப வந்து பேக் டு த ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் உணர்வுகளை கொடுத்துட்றீங்க, உங்களை அறியாமல் கொடுத்துட்றீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே வந்து என்ன ஆகுது, ஒரு தேங்கின குட்டை மாதிரி என் வாழ்க்கையில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு எல்லாரும் காரி துப்புற மாதிரி இருக்குது என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்குது. 9999 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. செகண்ட் டெக்கான் பைசஸ் எனர்ஜி தான் உங்கள் ஆசைகள். நீங்கள் என்னென்ன ஆசைகள் மனசில் நினச்சி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு டைம் வந்துடுச்சு. ஒரு பெருந்தன்மையோட அழகாக ஜம்முன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டியோட இது கோபம் வர்றது, இது வருது, அதெல்லாம் எந்த விதமான இமோஷனும் இல்லை. கோபம் வருது, ஆவேசப்படுறது, திடீர்னு கண்ணீர் விடுறது, சென்சிட்டிவிட்டி ஆகிறது, கஷ்டப்படுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இமோஷனல் லெவலில் ஸ்டெபிலிட்டியாக சூப்பராக இருக்கீங்க. ஒரு லக்ஸுரியான ஒரு
அழகான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறீங்க. கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. 9999 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. நிறைய உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக் என்னன்னு உங்களுடைய ஆன்மாக்குள்ளே வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு பொறுமையான ஒரு பர்சன் தான், ரொம்ப இரக்க குணமுள்ள பர்சன் தான், ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு பர்சன் தான். இனிமேல் உங்கள் லைஃப்பில் சஃபரிங்லாம் கிடையாது, ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுக்குள்ளே தான் நீங்கள் போக போகிறீங்க. மனசில் இப்போதைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இது நடக்குமான்னு யோசிச்சுட்டு கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்கிற டபுள் இல்லை ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கார்டுமே கன்ஃபர்மேஷன் தான். செம்ம பாசிட்டிவிட்டி வைப்பாக இருக்குது. யாருக்கோ போய் சேர வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட, அப்போ வந்து உங்ககிட்ட இருக்கிற சீக்ரெட் என்னென்னு பிரபஞ்சம் சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து என்னென்னா, நீ நல்லா இருக்க போகிற, சூப்பராக இருக்க போகிற, உன் ஃப்யூச்சர்லாம் அருமையாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன சீக்ரெட்னு பார்க்கலாமா? கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் சீக்ரெட்டாக சொல்ல போகிறாங்க. நீங்கள் வச்சுருக்க விஷயத்த சொல்லும்போது 15-15 அந்த சீக்ரெட் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது பிஸ்னஸ் லெவல்லையும் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஒரு நீங்கள் தேடின ஒரு நபராகவும் அந்த பார்ட்னர் என்கிட்ட வரணும், ரொம்ப நாள் ஆச்சு அவன் வரல, ரொம்ப வருஷமாச்சு, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எப்படி அவங்களால இப்படி வந்து ஒரு தனிமையில் இருக்க முடிஞ்சுது, என்ன பிரிஞ்சு அவங்களால எப்படி இருக்க முடியுது, இப்படியெல்லாம் அவங்களால இருக்க முடியும்னு நான் கனவுல கூட கற்பனை பண்ணல. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர், அந்த டீம் வந்து விட்டு போன அந்த டீம் வந்து உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஒரு இணக்கமாகக்கூடிய ஒரு தருணம் தான். நிறைய பாடங்கள் நீங்களும் கற்றுருப்பீங்க, அவங்களும் கற்றுருப்பாங்க, வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாம் வந்து கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பாஸ் மார்க் கிடைச்ச உடனே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக அந்த பர்சன் உங்ககிட்ட வராங்க. அப்போது வந்து ஏதோ ஒரு பாண்டிங் வந்து இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அவங்கள சந்திச்சிங்க, அவங்க வந்து உங்களை வந்து சந்திச்சிருக்காங்க. அப்போது இங்கே பாடம் வந்து நீங்கள் 2 பேரும் கற்றுக்கப்படாமல் 2 பேரும் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் பிரிய முடியாது. ஏன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தவங்க அவங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தவங்க நீங்கள். ஸோ வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி மூலமாக பாடங்கள் வந்து இங்கே நம்ம எல்லாருமே வந்து படிக்கத்தான் வேணும். 3333 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ட்ரிப்ளிசிட்டி தான். அப்போ வந்து மும்மடங்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை தான் வந்து தேடி போகும். லைஃப் வந்து ஓவராக வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் தான். க்ரோத் வளர்ச்சியை நோக்கி தான் போகும். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் லைஃப் வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப், அது உண்டான நபரை தான் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அந்த நபர் வராங்க. இதுதான் உங்கள் மனசுக்குள்ள இருந்த சீக்ரெட். எனக்கான ஒரு பர்சன், நான் தேடிட்டு இருக்க பர்சன் என்னை நோக்கி வருவானா, இதுதான் உங்கள் மனசுக்குள்ளே யார்கிட்டையும் சொல்லாமல் ஒளிச்சு வச்சுட்டு இருந்த ரகசியங்கள். அப்போது சிவாப்பா வந்து சூப்பராக போட்டு வச்சிட்டாங்களா? நீங்கள் யாரையோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் உங்கள் மனசில் இருக்கிற ரகசியம். அப்புறம் இன்னொரு நிறைய பேர் வந்து என்ன கேட்டுறீங்க, என் பர்சன் வரணுங்கிறது அது ஒரு ரகசியமா? இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படி மனசில் போட்டு உலட்டிகிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து எப்படி அவங்க இப்படி ஒரு அநீதி பண்ணலாம், நான் இவ்வளோ வந்து உத்தமமாக இருக்கேனே, அவங்க எப்படி எனக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயத்த அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் வந்து நான் நம்பினவங்களே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. மற்றவங்க யாராவது பண்ணியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ பெருசாக வலிக்காது. பட் நான் எவ்வளோ பெருசாக நம்பினேனோ, எவ்வளோ பெருசாக என்னுடைய நம்பிக்கை நான் அவங்க மேலே வச்சனோ, அவங்க தான் என்னுடைய நம்பிக்கையை உடைக்கிற விதமாக இப்பேற்பட்ட விஷயத்த செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விதம் வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு சீக்ரெட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக வந்து உங்களை புரட்டி போட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான நியாயம் கிடைக்கிது. கடவுளே வந்து அவங்களுக்கு உண்டான நியாயம் வாங்கி தருவாங்க. உங்கள் புண்கள் எல்லாம் ரணங்கள் எல்லாம் ஆற்றி வைப்பாங்க. ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸிங் நிறையா இருக்குது. ஒரு ரீபர்த் எடுப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில். ஏதாவது ஒரு விஷயத்தினால தொலைஞ்சு போயிருப்பீங்க, உடஞ்சி போயிருப்பீங்க. இப்போ புதுசாக கடவுள் உங்களை பிறக்க வைக்கிறாரு. புதுசாக பிறக்கும்போது பழைய காயங்கள், ரணங்கள், அந்த ஊன்ஸு இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. உங்களை கடவுள் உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ்லாம் வந்து நடத்துகிறாங்க. அப்போது நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, எதன் இயல்பு, நீங்கள் என்ன செய்கிறதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த மனநிலையில் இருந்து இனிமேல் வந்து லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாடமாக புகட்டப்படும். அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் மன்னிப்பு கொடுப்பீங்க. உங்களுக்கு காயப்படுத்தினவங்க எல்லாத்துக்குமே மன்னிப்பு கொடுப்பீங்க. மன்னிப்பு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலீஃப் வந்து உங்கள் ஹார்ட்டில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சியையும் யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு சீன்லாம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது. 2020 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஃபயர் எனர்ஜி, ப்ளூட்டோ எனர்ஜி, எஸ் கார்டு தான். ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. 2222 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. எல்லாமே இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் எதையும் பேலன்ஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. இப்போது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்லா விஷயமும் உங்களுக்கே நாலேஜாக தெரியக்கூடிய ஒரு அழகான ஒரு பர்சனாக மாறியிருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சூப்பராக கார்டு. இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களோட அந்த ஒரு மனசில் மறைச்சி வச்சிட்டு இருந்த ரகசியம்.
நிறைய பேர் கமுக்கமாக வெளிநாடு போகலாம், ஃபாரின் போகலாம், வேலைக்கு போகலாம், யார்கிட்டையும் சொல்லாமல் எல்லா விஷயமும் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும். எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிளான் போடுறதா இருக்கலாம், எதையுமே ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லியே எல்லா விஷயமும் வந்து ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைலண்ட்டாக ஒரு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு ஃபாரின் போகணுன்னாலும் ஒரு சைலண்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் சைலண்ட்டாக மூவ் பண்ணுறீங்க. அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் உங்களுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து கடவுள் போட்டு உடச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக இந்த சீக்ரெட்டை பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கலாம், அல்லது பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கலாம். அதை நீங்கள் யார்கிட்டயுமே சொல்லாமல் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் தான் வந்து உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டாங்க. யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அது சுச்சுவேஷன் சரியில்லாதனால அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. அதுதான் உங்கள் மைண்டில் ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. அப்போது கடவுள் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு சீக்ரெட்லாம் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார்டு. இன்னைக்கான ரீடிங்கில் வந்து செம்ம பாசிட்டிவ் வைபாக இருக்குது. எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது. தனிமையில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா சோல் சர்ச்சிங்கில் இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருக்கீங்க, என்லைட்மெண்ட்டில் இருக்கீங்க, சூப்பரான பர்சனுங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு வந்துட்டீங்க. படிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து அழகான வாழ்க்கை இருக்குது. நம்ம தான் வந்து மாற்றணும், படிக்கணும், படித்தே ஆகணும், வேறு சான்ஸே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம ஏஐ கார்டில் வந்து உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சில பேரோட பார்ட்னர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கத்திட்டு சண்டை போட்டுட்டு போயிருக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அல்லது கரண்ட்டில் நீ எனக்கு தேவையே இல்லை, எனக்கு நீ வேண்டாம், நான் ஒரு வேறு லைஃபுக்குள்ளே நான் போகிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவுக்குள்ளே மாட்டிட்டும் இருக்கலாம். அப்படியே ஒரு சில பார்ட்னர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டில் இருக்கலாம். உடனே உங்கள் பார்க்குற எல்லாரோட பார்ட்னரும் அப்படி தான் இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கான விஷயம்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. யாருக்கோ இது கண்டிப்பாக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதுனால இது போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அஃபர்மேஷன் என்ன போடுறீங்க அப்படின்னா, ஐ சரௌண்ட் மை செல்ஃப் வித் சப்போர்ட்டிவ் லவ்ட் ஒன்ஸ் ஹூ கேர் அபவுட் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, பார்ட்னர் இஸ் திங்கிங் ஆஃப் அ சர்ப்ரைஸ். கண்டிப்பாக வந்து உங்கள் பார்ட்னர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன். 1111 வந்து கண்டிப்பாக வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்க போது. கண்டிப்பாக சர்ப்ரைஸ்னு போடுங்க. அஃபர்மேஷன் என்ன போடணும் அப்படின்னா, ஐ எம் ஓப்பன் டு ரிசீவிங் லவ் அண்ட் ஜாய் ஃப்ரம் மை பார்ட்னர். என்னோட பார்ட்னர்கிட்டேருந்து நான் சந்தோஷத்தையும் ஒரு அன்பையும் நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு அஃபர்மேஷனாக போடுங்க. ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு உங்கள் பார்ட்னர் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு மனதளவில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பார்ட்னர் விஷஸ் ஷீ கேன் டேக் ஹிஸ் வேர்ட்ஸ் பேக். ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறுதலாக உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பேசின கான்வர்சேஷனில் நீங்கள் விட்டுருக்கலாம், வாயை விட்டுருக்கலாம், அல்லது அதாவது அவங்க தான் உங்களை விட்டுட்டு போனவங்க இருக்காங்க தெரியுங்களா, அவங்க தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அது பொண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். அந்த மாதிரி விட்டுட்டு போனவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறதுக்காக வராங்க. ஒரு ரெக்ரெஷன் இருக்குது. அவங்களே வந்து நான் என்னை மன்னிச்சுட்டு நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைப்பட்டுட்டு உங்களுக்கான ஒரு ஆறுதல் கொடுக்குற விதமாக வந்து அவங்களே வந்து பேசுகிறாங்க. மன்னிப்பும் கேட்குறாங்க, செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அஃபர்மேஷன் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, ஐ ஃபர்கிவ் மை பார்ட்னர்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் மூவிங் ஃபார்வர்ட். அப்போது பார்ட்னருடைய வார்த்தைகளை கேட்டு நான் அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்றேன். நான் வந்து பாசிட்டிவ் கம்யூனிகேஷன், இனிமேல் எங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான் வந்து இனிமேல் வந்து அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது 2244 சூப்பரான ஒரு மெசேஜுங்க. இதெல்லாம் வந்து உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜுங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி சூப்பரான கார்டு என்ன அப்படின்னா, சோல் சிம்பனி கார்ட்ஸ். உங்களோட சோலாக இருக்கலாம், அவங்களோட சோலாக இருக்கலாம், அல்லது கடவுளோட அந்த ஒரு ஆன்ம எனர்ஜியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இங்கே சொல்ல போகுது. இதுவும் வந்து சீக்ரெட்டான மெசேஜ். ஓகேங்களா? கன்ஃபியூஸ்டு. அப்போ வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து இது இதுவாக இருக்குமா, அது அதுவாக இருக்குமா, இது கரெக்டான காதல் தானா, இது கரெக்டாக காதலில் போய் முடியுமா, இது முடியாதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு குழப்பத்திலே வந்து உங்களுக்குள்ள நிறைய தெளிவில்லாத விஷயங்களை போட்டு போட்டு குழப்பிக்கிட்டே உட்காந்துருக்குறீங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, நீங்களே வந்து அந்த அந்த வாழ்க்கையில் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கீங்க. ஒரு நீங்களே இங்கே வந்து ரியாலிட்டியில் இல்லை, கற்பனையில் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்து அதையே வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்ட மாதிரி, எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் வருங்கிற ஒரு 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 சின்ன ஒரு பொறி கூட எனக்கு தட்டலை, அந்த மாதிரி ஆகிட்டு ஒரு ஃபீலிங் இன்விசிபிள். நம்ம வாழ்க்கையில்
இந்த உலகத்து வாழ்க்கையின்படி நான் வந்து காணா போயிடுவேனா, நான்லாம் அந்த அளவுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருப்பேனா, அப்போது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்போது மனிதர்கள் மறந்துடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் என்னோட வாழ்க்கை இருக்குமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறீங்க. ஒரு வாய்டை வந்து ஒரு இன்சைட் வாய்டுன்னா ஒரு வெறுமையான சுச்சுவேஷன். அப்போது வந்து அந்த சுச்சுவேஷன் உங்களால் பொறுக்க முடியல, தனிமையில் இருக்க முடியல, உங்களை விட்டு நீங்கள் அதிகமாக வந்து வெளியில் ஓடுறீங்க. யாராவது ஒரு நபர் இருப்பாங்களா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட கன்வே பண்ணலாமா, நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். அப்போ வந்து என்னால் வந்து இந்த உடஞ்சி போன சுச்சுவேஷனை வந்து என்னால் சரி பண்ணிவிட்டு வெளியில் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எல்லாம் தெளிவு கிடைக்கும். அடுத்த வந்து சிம்பனி கார்ட்ஸ் என்ன அப்படின்னா, இன்சாட்டியபிள் அன்கண்ட்ரோலபிள் டிசையர்ஸ் மஸ்ட் ஹாவ் ஹங்கர் ஃபார் ப்ளஷர். அப்போ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ஆசை ஆர்வம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. அது வந்து உங்களால் வந்து தீரா வந்து ஒரு காதல்னே சொல்லலாம். அப்போது வந்து சந்தோஷத்துக்காக நீங்கள் ஏங்கிட்டே இருக்கீங்க. புரியுதுங்களா? எனக்கு வந்து லைஃப்பில் சந்தோஷமே இல்லை, என் லைஃப்பில் சந்தோஷம் வராதா கடவுளேன்னு ஒரு ஏக்கத்தோட, ஒரு பசி உணர்ச்சியோட ஒரு ஒரு பறவையோ, கொக்கோ எவ்வளோ வந்து தாகத்தோட காத்துட்ருக்குமோ, அந்த தாகத்து அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க நீங்கள். லைஃப்பில் எனக்கு அப்படி நடக்காதா? ஏதோ ஒன்று வந்து கண்ட்ரோல் பண்ணுதே. என்னுடைய ஆசைகளை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அவங்க கூட இருக்கணும், எனக்கு அவங்க கூட பேசணும், எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது வந்து வேணுங்கிற அந்த ஒரு தாகம் வந்து அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்போ அது வேணும்னு நினைக்கிறேன் நான். அடுத்த கார்டு, ஃபைனல் கார்டு என்ன அப்படின்னா ரெக்ரெட்ஸு. அப்போ வந்து ரெக்ரெஷன் கண்டிப்பாக இருக்குது. அதனால இப்போ வந்துக்கு உங்களோட பர்சன் ரொம்ப தள்ளி இருக்கலாம், அல்லது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் வந்து ப்ளேம் பண்ணிக்கலாம். நீ தான் காரணம், நான் தான் காரணம்னு ஈகோவோட நீங்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்க கூட இருக்கலாம். செஞ்ச விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. அன்றைக்கி நடந்த விஷயம் இப்படி ஆயிருக்கக்கூடாது, இது என் மேலே தப்பு, நீங்கள் நினைக்க அவங்க மேலே தப்புன்னு அவங்க நினைக்க, 2 பேருமே வந்து என்னென்னா இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு காதல், இவ்வளோ ஒரு உன்னதமான வந்து ஒரு பாசம் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால வந்து பிரிஞ்சு போயிருக்குன்னு நினச்சி அவங்க வந்து வெட்கப்படுறாங்க. உண்மையிலே வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு வந்து அன்பை மையப்படுத்தி தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக வந்து நிறைய பேர் வந்து புரியாதவங்க ஆமான்னு சொல்லுவாங்க, ஆனால் புரிஞ்சவங்க இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்போது அன்பை மையப்படுத்தி ஒரு விஷயம், ஒரு உறவு வந்து இணைக்கப்படுகிறது அப்படின்னா, இன்றைக்கி பெரும்பாலான உறவுகள் வந்து டைவர்ஸ் கேஸ் கேட்டு இன்றைக்கி 100ல் வந்து ஒரு 50 கேஸ் மேலே வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கணிப்பு வந்து இருக்குது. அப்போது ஏன் வந்து அன்பை மையப்படுத்தும் போது இப்படி ஒரு டைவர்ஸ்லாம் வந்து எப்படி நிகழுது? அப்போ வாழ்க்கையில் மக்கள் வந்து வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி ஆங்கிளில், எந்த ஆங்கிளில் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தா புரிஞ்சிக்கவே இல்லை, கற்றுக்கவே இல்லை, களத்துக்குள்ளே இறக்கி விட்டாச்சு. அப்போது வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் கற்றுக்கல, நமக்கு பின்னாடி வரவங்க வந்து அவங்களுக்கும் ஒன்றுமே இனிமேல் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அது வந்து செய்யுள் நடையிலையும் கவிதை நடையிலையும் இருக்கிறதுனால நம்ம ஆர்வம் காட்டி அதுக்கு வந்து படிக்க மாட்டோம். அதுக்கு உட்காந்து அதோட மீனிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முனைப்போடு இருக்கிறதில்ல. அப்போது வந்து எல்லாமே வந்து ஒரு ரெக்ரெஷன் இருக்குது, ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணலாம், அல்லது சுச்சுவேஷனை ப்ளேம் பண்ணலாம். ஏதாவது பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டிஸ்டன்ட் ஆகிப்போச்சு, எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த உறவு இவ்வளோ வந்து சீக்கிரத்தில் வந்து உடஞ்சி போய் பிரிஞ்சு போய் இருக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஒரு ரெக்ரெஷன் கண்டிப்பாக இருக்குது உங்கள் பர்சனுக்கு. உங்களுக்குமே இருக்குது, அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சோல் சிம்பனி கார்ட்ஸில் ஒரு ரெக்ரெஷன் இருக்குது. இப்போ எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக நம்ம வந்து நானும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போடணும்னு நினைக்கிறேன். பட் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் எனக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு மேலே நான் காட்சி எடுக்க மாட்டேன். இது வந்து சிவாப்பாவோட கைடன்ஸ் வந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்ஃப் கேர் இது 2-3 நாளாக தொடர்ச்சியாக வருது. உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுக்காக கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்து எடுக்கிற கார்டு அத்தனையும் போட்டு விடு, நீ செல்ஃப் கேர்னு போட்டு விட்டுட்டே இருக்கிறாரு. அப்போது உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கேயாவது அங்கே போயிட்டு நீங்கள் வெளியில் கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷனில் நீங்கள் ஈடுபட்டுட்டு வந்துட்டு நீங்கள் எப்பயும் பார்க்குற வேலையை பாருங்கள். ஏன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்து தான் இங்கே ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது தான் மற்ற விஷயங்கள், மற்றவங்களுக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே. அது டைம் ப்ரையாரிட்டைஸ் போட்டு நம்ம பண்ணணுங்க. அம்பானிக்கும் அதே 24 மணி நேரம் தான், நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். அவள் சாதிச்சுக்கிட்டு லட்சமாக கோடியாக மில்லியன் கணக்கில் சொத்து சேர்த்து கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நிற்கிறோம். இவ்வளோ பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நான் வந்து வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அவங்களால முடியும் போது அவங்களும் மனுஷங்க தான், நம்மளால் முடியும். அவங்க வந்து எந்த எண்ணத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ஒரு புக்கில் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு ஆடியோ எஃப்எம்ங்கிற மாதிரி நிறைய வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு
கேட்குறதுக்கு நம்மளுக்கு அலுப்பாக தான் இருக்கும். அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு. அப்போது காதிலே தானாக வந்து டைரெக்டாக விழுகுது. ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த எஃப்எம் ரேடியோவை இன்னமும் எல்லாம் வருது பாருங்கள் நிறையா. அதில் வந்து நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கதைகளை நீங்கள் அங்கே எடுத்து படிச்சுக்கலாங்க. அப்போது செல்ஃப் கேருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் வந்து உண்மையாக உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. அப்போது உங்களை பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். 2வது கார்டு சிவாப்பாவோட பிளெஸிங் என்ன அப்படின்னா, பயத்தை போக்குறதும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வேற்றுமையான ஒரு சுச்சுவேஷன். இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தைரியம் இல்லாமல் முடிவுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு தைரியம் இல்லாமல் ஒரு ஃபியரோட நீங்கள் எடுக்கிற விஷயம்லாம் இனிமேல் கிடையாது. பைரவரை கும்பிடுங்க. பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி அவருக்கு பிடிச்ச பிரசாதத்தை படைச்சிட்டு வாங்க. உங்களோட ஃபியர்ஸ் அத்தனையும் ஒட்டுமொத்த ஃபியர்ஸ் அனைத்தையும் அவருக்கான போக்க வச்சிருவார். அப்போது உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னம்னா ஒரு அதிகப்படியான எனர்ஜி எனக்குள்ளே வேணும். இப்போ என்னை பாதுகாக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கத்தி, அந்த ஒரு துப்பாக்கி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்ன பாதுகாக்கணும் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத என்னுடைய ஆறாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மெடிடேஷன் பண்ணி அது இருக்கிறத உணர்ந்து அதுக்கு சக்தி கொடுத்து அதை வந்து ஆறாவை பெருசாக ஆக்கினாலே போதும். என்னை அழிக்கணும்னு நினச்சி வர்றவங்க கூட அவங்களால அழிக்க முடியாது. அவங்களோட ஒரு கெட்ட திருஷ்டி கூட என் மேலே படாது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு. அப்போது வந்து சிவன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சிவாப்பா. அடுத்தது ஸ்டில்னஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஸ்டில்னஸ். அப்போது கடவுள் இருக்கார். எத்தனை விஷயங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து கடவுள் இல்லை 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 அதெல்லாம் ஒரு கற்பனை கதை அப்படின்லாம் சொன்னால் கூட, அப்படி சொல்கிறவங்களுக்கு கூட கடவுள் வந்து உள்ளே இருக்கார். அவங்களுக்குள்ளே வந்து கடவுள் இருக்கார், உயிரோடு தான் இருக்கார். இது என்ன சொல்லுது இந்த கார்டுனா, ஒரு அமைதியை வந்து நீங்கள் வந்து இருக்கிறது, அமைதி நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரு பிரச்சனை எனக்கு வந்து அமைதி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கலவரமான ஒரு பூமி நடுவில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னா, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு சண்டை சச்சரவு உள்ள இடத்துக்கு நடுவில் நீங்கள் இருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி நீங்களே அமைச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது தான் அந்த ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷனில் உங்களுக்கு நடுவில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அப்போது ஈஸியாக எந்த விஷயம் கிடைக்கும்போது அதுலேருந்து நமக்கான லெசன் வராது. ஒரு பெயினோட கற்றுக்கும் போது தான் அதன் ஆழத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுங்க. அப்போது வந்து இப்போ வந்து கடவுள் வந்து ஒரே நிலையான தன்மை எப்பயுமே, இப்பயும் இருக்கார், நேற்றுக்கும் இருந்தார், நாளைக்கும் இருப்பார். நம்ம இல்லைன்னா கூட அவர் எப்பயுமே அந்த ஒரு ஸ்டில்னஸில் தான் கடவுள் இருக்கார். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை படைச்ச அந்த கடவுள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கார். அப்போது வரக்கூடிய அத்தனை வந்து ஒரு ஆன்மாக்களுக்கும் ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அவங்க இந்த ஜென்மத்தில் கடை தேறி போயிடணும். திரும்ப திரும்ப வந்து இந்த வந்து வாழ்க்கை சக்கரத்தில் சுழலக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக அவங்க தான் பங்கு வகிக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், கடவுள் ஏன் பார்த்துட்டே இருக்காரு, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு உறவை கொடுக்கணும், நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்னு கடவுளை ப்ளேம் பண்ணுறோம். இல்லை, இது அத்தனையும் உங்களை ஆன்மாவை சரி பண்ணுறதுக்கு வந்த ஒரு விஷயம் தான் உங்களோட பர்சன். அது கணவனாகவும் இருக்கலாம், வேறு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் சோல் தேடுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அது குறுகிய காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதலை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு சோல் தான் உங்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நிறை குறைகள் உங்களுக்கே எடுத்துக்காட்ட வந்திருக்குங்க. சூப்பரான கார்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ரீடிங் வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஸ்டடியாக வந்து ஹை பிச்சில் ஒரு ஹை மவுண்டனில் ஏறின மாதிரி இருக்குங்க ரீடிங்கு. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு எப்பயுமே வந்து என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகனை பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பயும் நல்லதே நினைங்க, நல்லது மட்டுமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.